பெண் குழந்தை பிறந்து விட்டால் எப்படி பார்க்கிறார்கள்? பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு வைங்களேன், மூஞ்சே மாறிடும். யாருக்கு மாறுது தெரியுமா? மாமியாருக்கு மாறுது. அந்த அம்மாவும் ஒரு பொம்பளை தான், அந்த அம்மாக்கு ஏன் மாறுதுன்னு தெரியல. மருமவா பொம்பளை பிள்ளைய பெத்துட்டா, அப்ப நீங்க யாரு? மாமியார் சொல்லுதுங்க, பேச எப்படி? பொம்பளை பிள்ளைய தாமா பெத்திருக்கா, ரெண்டாவது அதாமா பெத்தா, ரெண்டாவது அதான் பெத்துட்டாலாம், முதலிலும் பெண்ணு தானா, ஏமா ரெண்டும் போட்டதாமா அப்படிங்குதுங்க. அப்போ ஒரு பெண் குழந்தையை பற்றி ஒரு சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஒரு மனசாட்சி இருக்கா நீங்க பாருங்க. அதை நல்ல மாதிரி ஏற்றுக்கொள்கிறார்களா, அதை இழி சொல்லாக பார்க்கிறார்களா? இழி சொல்லா பார்க்கிறான். ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டப்புல பெத்துட்டா அவன் ஒரு மாதிரி கூனி குறுகி ஏதோ ஒரு தப்பு செஞ்ச மாதிரி ரெண்டு பொட்டப்புல தான் பாய் அப்படிங்கிறான். பெண் குழந்தை என்றால் ஏன் கருக்கிறது? ஏன் உங்களுடைய முகங்கள் சிவக்கிறது? ஏன் அதை ஒரு துக்க செய்தியாக பார்க்கிறீர்கள்? பார்க்கறானா இல்லையாங்க? நெருப்பு கட்டிட்டு இருக்காங்கறான். நெருப்பு அவர் வயித்துல கட்டிட்டு இருக்காராம். எங்கப்பா நெருப்புலாம் இல்லையான்னு கேட்டா, இல்ல பொட்டப்புளைய பெத்திருக்காங்க. பெண் பிள்ளை பிறந்து விட்டால் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறேன், வரதட்சணை கொடுக்கணும், பொருளாதாரங்களை அள்ளி கொடுக்கணும் அப்படி நினைக்கிறான் பாருங்க. அப்ப பெண் குழந்தையை பற்றிய செய்தியில் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அது ஒரு துக்க செய்தியாக பார்க்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கான தலைப்பாக இருக்கிறது. நம்ம நாட்டில் பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி வேற எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அசிங்கப்படுத்தினது கிடையாது. அந்த அளவுக்கு நாட்டிலே பெண்களை கேலி பொருளாகவும் கிண்டல் பொருளாகவும் பார்க்கக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. சும்மா சொல்லிக்கிடுவாங்க, நாங்கள் பெண்ணுரிமை பேசுகிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசாங்கத்தினுடைய பதவிகளில், பார்லிமெண்ட்ல, கட்சிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், சம உரிமை வேண்டும், 50% கொடுக்கணும், இப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே பெண்களை மதிக்கிறார்களா? அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்களா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கண்ணியங்களை சமுதாயம் கொடுக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடலாம். அதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஏன் கொண்டு வருகிறார்கள்? வரதட்சணை பெருகி இருக்குது பெண்களுக்கு எதிராக, அதனால தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி 1961 கொண்டு வந்தான். இன்னைக்கு 2024 ஆயிடுச்சு. வரதட்சணை ஒழிஞ்சிடுச்சா? தடுத்துட்டாங்களா? எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்க. சட்டத்தை போட்டு அப்படி வச்சிருக்கிறான், ஆனால் அதை தடுக்கவும் முடியவில்லை, கிழிக்கவும் முடியவில்லை. அதே போல 1986 பெண்களுக்கு எதிராக அநாகரிக தடுப்பு சட்டம், பெண்களுக்கு எதிராக அநாகரிகமாக நடக்கக்கூடாது, அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா உங்களை உள்ளதுக்கு போட்டுருவேன்னு சொல்லி 1986 கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் சட்டமாக இருக்கிறது. 1987 பெண்களுக்கு எதிராக சதி திட்டங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை உள்ளதுக்கு போட்டுரும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுவும் அப்படியே தான் கிடக்கிறது. 1998 பெண்களை கேலி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கல்லூரியில் ஒரு மாணவி படிக்கிறார், சிலர் அதை கிண்டல் செய்கிறார்கள். அதுல கடைசியில் அந்த பெண்ணு மரணத்தையே அடைந்து விடுகிறார். கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு கடைசியில் அந்த பெண்மணி இறந்துடுறாங்க. அப்பதான் 1998 ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பெண்களை கேலி செய்யக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது எல்லாமே சட்டமாக இருக்கிறது. நடைமுறையில் எப்படி இருக்கிறது? பெண்களை சமுதாயம் எவ்வளவு இழிவாக கேவலமாக பார்க்கிறார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப போத பொருளாக, அசிங்கமாக, விளையாட்டு பொருளாக சமுதாயத்தில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதை பெண்களைத்தான் பார்க்கிறார்கள். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கல்லூரிகளிலே படிக்கிறார்கள் அல்லது பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க. கலை நிகழ்ச்சின்னு ஒன்று வைக்கிறான். கலை நிகழ்ச்சியில் யார் ஆட விடுறான்? மாணவிகளை தான் ஆட விடுறான்.
எங்கிருந்தே பெண்கள் கேலி செய்யப்படுறாங்கன்னு பாருங்க. பெண்களை ஆட விடுகிறார்கள். கரகாட்டம், குத்தாட்டங்கிறான், பொம்மலாட்டங்கிறான். ஆடு மாடுகளை எப்படி வைப்பார்களோ அதே மாதிரி நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே பெண்கள் நடனமாடக்கூடிய ஒரு சந்துகளாக, ஒரு உயிரற்ற பொருளாகத்தான் அவர்களை பார்க்கிறார்கள். மேடையில் ஆட விடுறாங்க. கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களோடு சேர்ந்து மாணவிகளை அரைகுறை ஆடைகளோடு ஆட விடுகிறார்கள். ஆசிரியர்கள் பார்க்கிறார்கள். ஆனுவல் டேன்னு அதுக்கு பேரு. அது ஆனுவல் டேயா அல்லது அயோக்கிய டேயான்னு தெரியல. டீச்சர்லாம் சேர்ந்து, தலைமை ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வச்சா எப்படி வைக்கணும், எவ்வளவு மெச்சூரா இருக்கணும், அதுல என்ன உனக்கு ஆட்ட வேண்டிய கிடக்கிறது? அப்ப பெண்களை கேலி பொருளாக பார்க்கக்கூடிய தன்மை என்பது பள்ளிக்கூடங்களிலே ஆரம்பிக்கிறது. டிரெஸ் குறைக்க சொல்றான். இப்படி நீங்க பார்க்கலாம். திருவிழாக்களை எடுத்துக்கொண்டால் அதிலே குத்தாட்டம், கரகாட்டம், அதுல பெண்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது? அறகுறையா இருக்கிறதா இல்லையா? அவங்களுடைய ஆடைகளை குறைத்து விட்டு கேலி பொருளாக ஆட விடுவதை பார்க்கிறீர்கள். கோயில் நிகழ்ச்சியில செய்யறாங்க. கடவுளை வழிபடக்கூடிய தலம் என்கிறார்கள், இறைவனை வணங்க வேண்டிய விழாக்கள் என்கிறார்கள். அதுல எப்படி நீங்க பெண்களை காட்டுறீங்க? அதுல எப்படி அவர்களுடைய ஆடைகள் காட்டப்படுகிறது? குத்தாட்டம், கரகாட்டம் என்று காட்டப்படுகிறது. அதே போல இதை விட கொடுமை என்னன்னு சொன்னா, திருவிழாக்களில், ஆன்மீக விழாக்களிலே இரவுலே ஒரு நிகழ்ச்சி வைக்கிறார்கள். அது ஒரு விதமான மோசமான நிகழ்ச்சி. பெண்கள் ஒவ்வொரு ஆடையாக கலட்டி கலட்டி வீசக்கூடிய நிகழ்ச்சி. இப்படியான நிகழ்ச்சியை சமுதாயத்தில் செய்கிறார்கள். ஒருத்தங்கூட பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க கிடையாது. ஏண்டா பெண்களை இழிவா, கண்ணியம் இல்லாம ஆடைகளை குறைச்சி அசிங்கமா காட்டுறீங்களே அப்படிங்கிற அடிப்படையில் ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலே கேட்கிறார்களா? சட்டம் கொண்டு வருகிறார்களா? கொண்டு வர மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவனுக்கு அது ஒரு போதையாக தெரிகிறது. அவனுடைய இச்சைக்கு போதையாக பெண்களை பார்க்கிறான். இது மட்டும் கிடையாது. அரசியல் மாநாடு நடத்துகிறார்களே, அதுல அரசியல் தலைவர்கள் வர்றதுக்கு முன்னால குத்தாட்டம் நடக்கிறதா இல்லையா? சமீபத்தில் கூட சில மாநாடுகள் தமிழகத்திலே நடந்தது. அதுல சில குத்தாட்டங்களையும் செய்கிறார்களா இல்லையா? இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லைங்க, எல்லா கட்சிகளிலும் பெண்களை எப்படி காட்டுகிறார்கள்? ஏன் ஒரு கட்சிக்காரன் கேட்க மாட்டானா? எப்படி நீ ஒரு பெண்களை பொது இடத்துல, பொது மேடையில, எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல அசிங்கமா ஆட விடுறீங்களே, இது பெண்களை இழிவு செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லையா? உனக்கு தாய் இருக்கிறதா, அக்கா இருக்குதா, தங்கச்சி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு அரசியல்வாதி கேட்கிறார்களா? கேட்க மாட்டார்கள். இவங்க தான் சொல்லுவாங்க, நாங்கள் பெண்ணுரிமையை போற்றுகிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கு அரசு வேலையில 50% கொடுக்கணும், பெண்களுக்கு எல்லா இடங்களையும் 50% நேர்பாதியா கொடுக்கணும். இவன் தான் சொல்லுவான், பேச்சுக்கு சொல்லுவான். ஆனால் பெண்களை பெரிய அளவிலே இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்கள் பார்க்கலாம், பிக் பாஸ் நிகழ்ச்சிங்கிறான். அதுல ஒருத்தர் வர்றாரு. அவரு பிக் பாஸ் நிகழ்ச்சிங்கிற பேர்ல பெண்களை ஒரு 10 பேர், ஒரு 10 ஆண்களை சேர்த்து நிகழ்ச்சி ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு ஒரு 20 கேமரா, அவங்க குளிக்கிறது, பல்லு விளக்குறது, சிரிக்கிறது, நடக்கிறது, ட்ரெஸ் போடுறது, நெருக்கமா ட்ரெஸ் போடுறது, அதை க்ளோஸ் அப்ல காட்டுறது. இதான் நீங்க பெண்களை மதிக்கிற விதமா? இது அவங்களை அசிங்கப்படுத்துறீங்களா, கண்ணியப்படுத்துறீங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்கிறார்கள். இதைத்தான் பெண்ணுரிமை என்கிறார்கள். பெண்ணை நாங்க பாதுகாக்கிறோம், பெண்ணுரிமைங்கிறான். இவ்வளவு ஏங்க? கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். கிரிக்கெட்ல பெண்களை விளையாடல, ஆண்கள் தான் விளையாடுறான்.
பெண்கள் டீம் தனியா இருக்கிறது. பெரும்பாலும் கிரிக்கெட் என்று சொன்னால் ஆண்கள் விளையாடுகிறார்கள். அதுல என்ன செய்யறான்னு சொன்னா பிளே கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பொம்பளைங்க, அதுகளுக்கு அந்த பொம்மைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாட கொடுக்கறதுக்கு பொம்மைகள் கொடுப்போம் பாருங்க, அது மாதிரி ட்ரெஸ், அது மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை கொடுத்துக்கிட்டு அது கையில சில பூக்களை கொடுத்துக்கிட்டு ஆட விடுறானா இல்லையா, செய்கிறானா இல்லையா? இவ்வளவு அநியாயம் அக்கிரம் செய்துவிட்டு சட்டம் போடுறான் பாருங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம், அநாகரிக தடுப்பு சட்டம், சதி சட்டம், கேலி செய்யக்கூடிய சட்டம், இப்படின்னு சொல்லி பெண்களை இழிவு செய்யக்கூடிய நிலைமை என்பதுதான் இன்னைக்கு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. சினிமால அசிங்கமா காட்டுறான், பிக் பாஸ்ல அசிங்கமா காட்டுறான், கிரிக்கெட் விளையாட்டுன்னா அசிங்கமா காட்டுறான், மாநாடுன்னா அசிங்கமா காட்டுறான், விழாக்கள் சொன்னா அசிங்கமா காட்டுறான். எல்லா இடத்துலயும் அசிங்கமா காட்டிக்கிட்டு பெண்களுக்கு எதிராக கேலி செய்யக்கூடாதுங்கிறான். இதுதான் பெண் உரிமைங்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? பெண்களுடைய விஷயத்திலே அவங்களுக்கு ஆடைகளை கற்றுத்தருகிறது. அவங்களுடைய முகம், கை, அந்த கால் பாதங்களை தவிர மற்றதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மறைச்சுக்கிடணும்? நீங்கள் தொல்லை கொடுக்கப்பட மாட்டீங்க, அறியப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நீங்கள் உங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இது பெண் உரிமையா? இது பெண்ணை காக்கிறதா? அல்லது பெண்களை கேலி பொருளாக ஆக்கி, கூத்தாக்கி, போதை பொருளாக்கி, ஆட விட்டு பாட விட்டு தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமை காட்டுகிறார்களே, அது பெண் உரிமையா? நாம சொல்றோம் பெண்கள் டிரெஸ் கொஞ்சம் மறைச்சிக்காங்க, உடம்பு நல்லா மறைச்சிக்காங்க, இஸ்லாம் சொல்லுகிறது கண்ணியமான ஆடை போடுங்க, முகத்தையும் கையை தவிர மிச்சத்தை மறைச்சிக்காங்க, நெருக்கமா போடாதீங்க. இப்படி சொன்னா பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள், தாலிபான்களாக இருக்கிறீர்கள், பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பெண்களுடைய ஆடையை குறைச்சி அழகு பார்க்கிறான் பாருங்க. அதுதான் உரிமைங்கிறான். அது உரிமையா அல்லது அது அடிமையா? அது இல்லாம பாருங்க, இந்த பெண்கள் டிரெஸ் போடுறாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே ஆண்களுடைய காம உணர்வுகளுக்கு ஏற்றால் போலதான் சமுதாயம் வடிவமைக்கிறது. ஒரு நல்ல ஆடைகளை சமுதாயம் பெண்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. அவங்களுடைய அங்கங்களை மறைக்கிற மாதிரி ஆடைகளை கொடுக்கிறது இல்ல. இப்ப சமீபத்தில் ஒரு ஆடை வந்திருக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு கேலி செய்யலாம் பாருங்க. லெகின்ஸ் அது பேரு. அப்படி ஒரு ஆடையம் அதை போட்டுக்கிட்டுங்க. இந்த ஆடைய போட்ட பெண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை உருவாக்கியது யார்? அதுக்கு திட்டமிடுவது யார்? அதை பொருளாதார சந்தையில கொண்டு வருவது யார்? அதை வணிகமாக்குவது யார்? அதை தொழில் ரீதியாக பெண்களுக்கு ஆடை என்று அறிமுகப்படுத்தினால் பல லட்சங்களையும் கோடிகளையும் அல்லலாம் என்று கொண்டு வரக்கூடிய மூளை யார்? அதுதான் டேஞ்சர். அவன் என்ன செய்யறான்? பெண்ணுரிமை என்று சொல்லி பெண்களுக்கு பல இடஒதுக்கீடு, அது கேட்கிறோம் இது கேட்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் பெண்களுக்கு லெகின்ஸ் கொண்டு வரான். அது டிரெஸ் போட்ட மாதிரி இருக்குதா? மனசாட்சி தொட்டு சொல்லு, பெண்களை நீங்கள் மதிக்கிறீர்களா? அப்ப பெண்ணுடைய விஷயங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒன்றைத்தான் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அதை கண்ணியப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம், அதை அழகுபடுத்துகிறது. அதே மாதிரி பாருங்க, சமுதாயத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் எப்படி பார்க்கிறார்கள்? பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு வைங்களேன், மூஞ்சே மாறிடும். யாருக்கு மாறுது தெரியுமா? மாமியாருக்கு மாறுது. அந்த அம்மாவும் ஒரு பொம்பளை தான், அந்த அம்மாக்கு ஏன் மாறுதுன்னு தெரியல. மருமவா பொம்பளை பிள்ளைய பத்துட்டா, அப்ப நீங்க யாரு? மாமியார் சொல்லுதுங்க, பேசு எப்படி? பொம்பளை பிள்ளைய தாமா பத்திருக்கா, ரெண்டாவது அதாம பத்தா, ரெண்டாவது அதான் பத்துட்டாலாம், முதலிலும் பெண்ணு தானா, ஏமா ரெண்டும் போட்டதாமா அப்படிங்குதுங்க. அப்போ ஒரு பெண் குழந்தையை பற்றி ஒரு சமுதாயம் அது பிறக்கக்கூடிய விஷயத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஒரு மனசாட்சி இருக்கா? நீங்க பாருங்க, அதை நல்ல மாதிரி ஏற்றுக்கொள்கிறார்களா? அதை இழி சொல்லாக பார்க்கிறார்களா? இழி சொல்ல பார்க்கிறான்.
ஒண்ணுக்கு 2 பொட்ட பிள்ளை பார்த்துட்டா அவன் ஒரு மாதிரி கூனி குறுகி ஏதோ ஒரு தப்பு செஞ்ச மாதிரி 2 பொட்ட பிள்ளை தான் பாய் அப்படிங்கிறான். அதே மாதிரி வாரிசு இல்ல பாய், அதாவது ஆம்பளை பிறந்தா வாரிசான், பெண் பிள்ளை இல்லை என்று சொன்னால் வாரிசு இல்லையா, வாரிசு இல்ல பாய். அப்ப பெண்புள்ள பிள்ளை உங்களுடைய ரத்தத்தில் கலந்து பிறக்கலையாது, உங்க சொத்துல ஆண் இல்லைன்னு சொன்னா அந்த பெண் பிள்ளைக்கு சொத்துல பங்கு இல்லையா? அப்போ ஒரு வீட்டில் 4 பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை இல்ல, அப்ப வாரிசு இல்லையா, சொத்து இல்லையா? சொத்து ஊருக்கு எழுதி கொடுத்துருவாங்களா? வாரிசு இல்ல பாய். ஏன் வாரிசு இல்ல? பெண் பிள்ளையால் வரக்கூடிய வாரிசுகள் உங்க வாரிசு கிடையாதா? பெண் குழந்தை என்றால் ஏன் கருக்கிறது? ஏன் உங்களுடைய முகங்கள் சிவக்கிறது? ஏன் அதை ஒரு துக்க செய்தியாக பார்க்கிறீர்கள்? பார்க்கறானா இல்லையாங்க? நெருப்பு கட்டிட்டு இருக்காங்கிறான். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நெருப்பு அவர் வயிற்றுல கட்டிட்டு இருக்காராம். எங்கப்பா நெருப்புலாம் இல்லையான்னு கேட்டா இல்ல பொட்ட பிள்ளையை பார்த்திருக்காங்க. பெண் பிள்ளை பிறந்து விட்டால் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறேன், வரதட்சணை கொடுக்கணும், பொருளாதாரங்களை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்ப பெண் குழந்தையை பற்றிய செய்தியில் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அது ஒரு துக்க செய்தியாக பார்க்கிறார்கள் எல்லாரும் தாங்க. மோடி ஒரு முறை ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது. மோடியா கொண்டு வந்தார், நீங்க கேட்க கூடாது. அவர் வேற மாதிரி சட்டம் தானே கொண்டு வருவாரு, அவர் ஏன் இதை கொண்டு வர்றாருன்னு சொல்லி அப்படி நீங்க கேட்க கூடாது. அவரு தூக்கத்தில் எந்திரிச்சு ஏதோ ஒரு சட்டத்தை சொல்றாரு. அந்த வடநாடு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை கொலை செஞ்சிருவான். சிசிலியே பார்ப்பான், ஸ்கேன் பண்ணி இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா டாக்டர்கிட்ட கேட்கிறது. டாக்டர் சொல்லுவாரு இது பெண் குழந்தை, க்ளோஸ் பண்ணிருங்க. சிசிலியே காலி பண்ணிடுறது. எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா? எவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல சட்டங்களை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தாலும் அது நடைமுறையில் இன்னைக்கு பெண் குழந்தைகளை அழிக்கிறார்களா இல்லையா? சிசு கொலைகள் நடக்கிறதா இல்லையா? பெண் குழந்தைகள் பெற்றால் அதை நற்செய்தியா பார்க்கறானா, கெட்ட செய்தியா பார்க்கறானா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லுகிறது? இறைவனுடைய வேதம் எதை சொல்லுகிறது? குர்ஆன் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு பெண் குழந்தையை பற்றிய நற்செய்தியை சொல்லப்பட்டால், பெண் குழந்தையை பற்றிய ஒரு நற்செய்தியை அவனுக்கு சொல்லப்பட்டு விட்டால் முகம் கருத்துருது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெண் குழந்தையை பற்றிய நற்செய்தி. இது எப்ப இந்த வசனம் இறங்கி நாள் என்ன ஆகுது? இவன் சட்டம் போட்டு நாள் என்ன ஆகுது? குர்ஆன் வசனம் நாள் என்ன ஆகுது? 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே திருமறை குர்ஆன் பெண் குழந்தையை நற்செய்தி என்று சொல்கிறது. இறைவனுடைய பார்வையில் பெண் குழந்தையை பெற்றால் அது நற்செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, ஒருவர் ஒன்றோ அல்லது 2 பெண் குழந்தையை பெற்று அதை கண்ணியமான முறையிலே வளர்த்து அதை ஒரு ஆளாக்கினால் நாளைக்கு நரகத்தினுடைய கேடயமாக அது இருக்கும். தடுக்குங்க. எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு பாத்தீங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், என்ன பாவத்திற்காக கொலை செய்யப்பட்டால் என்று அவள் விசாரிக்கப்படக்கூடிய நாளில் கொன்னுறான்ல, சிசு கொலை பண்ணிடுறான்ல, சமாதி ஆக்கிடுறான்ல, இல்லாம ஆக்கிடுறான்ல, என்ன பாவத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டால், ஏண்டா அந்த குழந்தைய சிசுல இருக்கும் போதே கொலை செஞ்ச, ஏண்டா அழிச்ச என்று நாளைக்கு மறுமை நாளிலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாளில் குர்ஆன் சொல்லுகிறது. இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். நீ ஏண்டா வறுமையாக நினைக்கிற? பிள்ளையை பெத்துட்டா நெருப்பை ஒரு வயிற்றுல வச்சிருக்கான். எப்படி பேசுறான் தெரியுமா? நெருப்பை கட்டிட்டு இருக்கிறேன், பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொன்னா வரதட்சணை கொடுக்கணும்ல, வீடு கொடுக்கணும்ல, அதனாலதான் பயப்படுறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வறுமைக்கு நீங்கள் அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். செஞ்சிராதப்பா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையையும்,
அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் சேர்த்து அல்லாஹ் சிலருக்கு ரெண்டு எதுவுமே இல்லாம அவர்களே அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ் நாடிதான் உனக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் ஏன் உன் மூஞ்சி கருக்குது? நீ என்ன செஞ்சிட்ட ஏன் கருக்குது? அப்ப திருமறை குர்ஆன் இஸ்லாம் எப்படி ஒரு பெண் குழந்தையை உயர்த்தி பேசுகிறது என்று நீங்கள் பாருங்கள். சமுதாயம் எப்படி பார்க்கிறது, இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்று நீங்கள் பாருங்கள். மிக மிக அற்புதமாக பெண்களை பேசக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. நம்மளதான் சொல்லுவான் என்னன்னு, பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், அவர்களை உரிமை கொடுப்பது இல்லை. என்ன உரிமை கொடுக்கிறது இல்ல? இஸ்லாம் கொடுக்காத உரிமை இருக்கிறதா? விதவை பெண்கள் இஸ்லாமிய மார்க்கம் பாருங்க எவ்வளவு அற்புதமா பேசுது பாருங்க. கணவன் இறந்து விட்டால் 4 மாசம் 10 நாள் கழிச்சு அவங்க மறு திருமணம் பண்ணிக்கலாம். இத்தாம்பாங்க, கட்டாயம் கிடையாது. விரும்பினா கூட ஒரு 2 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். அந்த அளவுகோல், அதுக்கு உட்பட்ட இத்தா காலங்கள்ல மறு திருமணம் செய்யக்கூடாது கணவன் இறந்து விட்டால். மற்றபடி அவங்க விஷயத்துல இஸ்லாம் வேற எதையும் சொல்லல. யாருக்கு? கணவனை இழந்த பெண்களுக்கு. சமுதாயம் எப்படி இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சமுதாயம் கணவனை இழந்து விட்டால் எப்படி பாக்குது? வர்றா பாரு மூதேவி. இதெல்லாம் இழி சொல்லுகள், கெட்ட விஷயங்களாக அவர்களை சொல்லுவது. விதவை நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும் போதா வருவா? ஏதாவது ஒரு சபையில திருமணமாகி கணவனை இழந்து விட்டால், விபத்திலையோ அல்லது ஏதோ ஒண்ணு விவகாரத்தை ஏதோ ஒண்ணு இறந்துட்டா, இல்லாம போயிட்டா, அந்த பெண் வரக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்லுகிறது? விதவைன்னு சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி. நீங்க நினைக்கிறீங்க நாட்டினுடைய ஜனாதிபதிக்கே அதுதான். அந்த முர்முன்னு ஒரு அம்மா இருக்காங்களா, அந்த அம்மாவை ஒரு மத வழிபாட்டு தலங்கள்ல விடுறாங்களா? இப்ப என்னமோ திறந்தாங்களே ராமர் கோயில், அதெல்லாம் விட்டாங்களா? ஜனாதிபதி இன்னும் பல இடங்கள்ல விடுகிறார்களா? விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? விதவை. பாருங்க, ஜனாதிபதி, நீ ஜனாதிபதியாரு எதை வேணாலும் இரு, அந்த அழுக்க துடைக்க முடியுதா? பாத்தீங்களா? இந்த சமுதாயம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அழுக்கு என்பது துடைக்க முடிகிறதா இல்லையா? முடியல. இஸ்லாம் தான் துடைக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஏன்பா விதவன் பார்க்கிற? கணவனை இறந்து விட்ட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவா கொண்டாங்க? விதி அது. அடுத்து இத்த காலம் முடிந்து விட்டால், அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்து விட்டால் அவங்க மறு திருமணம் செய்யலாம். அந்த காலகட்டத்தில் கூட மறு திருமணம் செய்யக்கூடிய நினைப்புகளுக்கு வந்தா கூட தப்பு இல்லை. எப்படி பேசுது பத்தியலா? எவ்வளவு அற்புதமாக விதவை பெண்களை இஸ்லாம் அழகாக தூக்கி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பொது இடங்களுக்கு வர முடியாது, திருமணங்கள்ல கலந்துக்கிட முடியாது, நல்ல காரியங்கள்ல கலந்துக்கிட முடியாது, நல்ல விஷயங்களை முதல்ல சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டில் திருமணம் அல்லது நல்ல விஷயம் ஏதாவது முடிவெடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டிலேயோ பக்கத்து ஏரியாவிலேயோ தெருக்கள்லையோ யாராவது விதவை பெண்ணு இருந்தாங்க சொல்லுவாங்களா? இதுதான் பெண்ணுரிமை. பெண்ணுரிமை எப்படி போட்டுறாங்க பாருங்க. ஒரு இழிவாக, அசிங்கமாக, ஜடமாக பார்க்கிறார்கள். இஸ்லாம் எப்படி தூக்கி வைக்கிறது பாருங்க. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமா செய்யறான்? வழிபாட்டு தலங்கள். இப்ப நம்முடைய மசூதி இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது. அதுல ஆண்கள் 5 வேளை தொலை போகிறோம். பெண்கள் கட்டாயம் இல்லை, வீட்டில் தொழுதுகிடலாம். அதே நேரத்தில் விரும்பினால் பள்ளிவாசலுக்கு வரலாம், தடை கிடையாது. பள்ளிவாசல்ல பெண்கள் வரலாம், நடைமுறையில் அது கொஞ்சம் குறைவு. எந்த அளவுக்கு வரலான்னு கேட்டா, ஆண்கள் முன்னால் இருக்கும் போது பெண்கள் பின்னால இருந்து தொழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு இறை தூதர், அந்த காலம் எந்த காலம், மனுஷனை மனுஷனாகவே பார்க்காத காலம், பெண்களை பெண்களாகவே பார்க்காத காலம். அந்த ஒரு காலகட்டத்திலே பள்ளிவாசலிலே நபிகள் நாயகம் தொழுதிருக்கக்கூடிய நேரத்திலே பின்னாலே பெண்கள் இருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வரலாம், கட்டாயம் இல்லை, விரும்பினால் வரலாம். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியா ஹஜ்ஜி பயணம் போறோமா இல்லையா? அதுல புனிதமான அந்த இடம்
அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க கூட அங்க ஹஜ் பயணங்கள் செய்யக்கூடிய இடத்தில் கூட பெண்கள் வரலாம், வருகிறார்கள், ஒன்னா நிற்கிறார்கள், இறைவனை வணங்குகிறார்கள். நடைமுறையில் எப்படி இருக்கிறது? குறிப்பிட்ட ஆலயத்திற்கு பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் உள்ளே போகக்கூடாது, ஜனாதிபதி ஆனாலும் வரக்கூடாது சொல்றானா இல்லையா? இதுதான் பெண் உரிமை. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை மிகுந்த கண்ணியத்துக்குரிய ஒன்றாக பார்க்கிறது. கொஞ்சம் நெஞ்ச கண்ணியம் இல்லைங்க, மிகப்பெரிய கண்ணியம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இப்ப ஆண் பெண் படைப்பு, அதுல பெண்களுக்கு இயற்கையான சில உபாதைகள், உடல் உபாதைகள் இருக்கிறது. ஆணுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம கூடுதலான உபாதைகள் இருக்கிறது. அந்த உபாதைகள் வேற வேற சமூக மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? கிராமங்கள்ல என்ன தெரியுமா செய்வான்? அவங்களுக்கு ஒரு மாசத்துல ஏற்படக்கூடிய அந்த உபாதையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில போய் அனுப்பி விட்டுருவான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டுக்கு உள்ள விட மாட்டான், வெளியில திண்ண கட்டி இருப்பான் பாருங்க, திண்ணையில இருக்கணும். ஒரு மாசத்தில் ஏற்படக்கூடிய பெண்களுக்கான அந்த உபாதை நாட்கள் இருக்கு பாருங்க, அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சொந்த வீட்டுல திண்ணை மாதிரி கட்டியிருப்பான், அங்க இருக்கணும். சாப்பாடு எப்படி வரும்? தட்டுல வரும். நாய்க்கு கொடுக்கிற மாதிரி சாப்பாடு தட்டுல வரும். வீட்டிலே எது புனிதமான பொருள் என்று கருதப்படுகிறதோ அதை தொடக்கூடாது, உள்ள வரக்கூடாது. அதை தொட்டா தீட்டு, இதை தொட்டா தீட்டுமா. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உபாதை என்பது, உடல் உபாதை என்பது ஒரு தொல்லை. அது இறைவனுடைய ஏற்பாடு. அது அதுல என்ன குறை இருக்கிறது? இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். பெண்களா லட்சக்கணக்கான பெண்கள்லாம் உட்கார்ந்து கூட்டு மசூரா செய்து திட்டமிட்டு ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று கிடையாது. அது இறைவன் ஏற்படுத்திய ஒன்று. அது அது அவர்களுக்கு ஒரு தொல்லை. அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவங்க விஷயத்தில் எந்த தொல்லையும் கொடுக்காதீங்க. அந்த நேரம் அவங்களுக்கு சிரமமான நேரம் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனா பெண்கள் அந்த மாதிரி காலகட்டங்களிலே எந்த விதமான இடத்துக்கும் போக முடியாதுங்க. ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பார்க்கக்கூடிய கட்டமைப்பு என்று இருக்கிறது. அப்ப இதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தான் பெண்களுக்கு ஏராளமான உரிமைகளை கொடுத்து அவர்களை பெரிய லெவல்ல பார்க்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி இல்லாம உலகத்திலேயே இறையச்சவாதிகளுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய பெண்கள் என்று சொன்னால் 2 பெண்களை குர்ஆன் சொல்கிறது. ஒன்னு யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொன்னு ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீங்க உலகத்துல இறையச்சத்தோடு வாழணும், இறையச்சமா இருக்கணும் சொன்னா இந்த 2 பெண்கள் மாதிரி நீங்க இருந்துக்காங்க. ஒன்னு மரியம், இன்னொன்னு ஆசியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு இறையச்சமா இருந்தாங்க? அவர்கள் எந்த ஆணுடைய துணை இல்லாமல் கருவுற்ற நிலையிலே சமுதாயத்தில் சொல்ல வேண்டிய அந்த நிலை வந்த நேரத்தில் கூட இறையச்சத்தோடு இருந்தார்கள். எந்த ஆணும் அவங்களை தீண்டவே இல்லை. இறையச்சத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, மோடி பெரிய ஆளு, 10 வருஷமா இருக்கிறாரு, அசைக்க முடியாது, உலகத்திலேயே பெரிய குவாலிட்டியான தரமான சங்கின்னு சொன்னா அவர்தான். இனிமேல் அவ்வளவுதான், உலக நாசமா போயிருந்து சொல்றோமே, அவரெல்லாம் விட பெரிய ஆள் தான் யாரு? ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். நீ இந்த உலகத்தில் வச்சிருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாம் உனக்கு தாண்டா, இறைவனிடத்தில் நான் கூலியை பெறுவேன், அதற்காக முயற்சிப்பேன் என்று இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்க பாருங்க.
அது மாதிரி நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி 2 பெண்களைத்தான் குர்ஆன் முன்மாதிரியாக காட்டுகிறது. அப்ப பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்து பாத்தீங்களா? சொத்துரிமை கொடுக்கிறது, எழுத்துரிமை கொடுக்கிறது, கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை கொடுக்கிறது. தேர்வு செஞ்சுக்கிடலாம். அவங்க விரும்பின அவங்க ஒரு கணவனை காட்டுகிறோம், இந்த மாப்பிள்ளை இப்ப கட்டுமான்னு சொல்றோம், பிடிக்கலன்னு சொன்னா ஓகே தான், அந்த உரிமை இருக்கிறது. அந்த மாதிரி கொடுக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழக்கூடிய நேரத்தில் இந்த அளவோட வாழ முடியல, பல சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா விவாகரத்து கொடுத்துக்கலாம், அதை கொடுக்கிறது. இப்படியாக பெண்களுக்கு கடுமையான ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, பெண்களை போற்றக்கூடிய, அவங்களுக்கு தகுதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. அப்படியான ஒரு விஷயத்தை தான் இங்கே தெரியப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.